வணக்கம். நான் இன்னைக்கு சேவையும் மோர் குழம்பும் பண்ண போறேன். அது எப்படி பண்ணு காமிக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்றேன். பண்ண போறேன். அதுக்கு நான் ஒரே ஒரு கப் கடையில வாங்கின அரிசி மாவு வச்சிருக்கேன். உப்பு, எண்ணெய் இவ்வளவு வேணும். இதை இந்த இதுல தான் நான் பண்ண போறேன். இந்த சேவை நாழியில தான் பண்ண போறேன். அதாவது கையால பிழியறது அதுதான் பண்ண போறேன். நான் அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன். நான் ஒரு கப் தண்ணி விடுறேன். கொஞ்சம் கூட வேணாலும் விட்டுக்கலாம். தண்ணி சப்போஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா கொஞ்சம் மாவு போட்டு கலரிக்கலாம். கொஞ்சம் உப்பு போடுறேன். அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விடணும். நல்லா இது கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. கேஸை கொஞ்சம் சின்னதா வச்சுட்டு இந்த மாவை போட்டு கிளற வேண்டியது. நம்ம கொழக்கட்டை மாவு பண்றாப்புலதான் இது. ஒட்டாம வரணும் பாத்திரத்துல. இப்போ நல்லா ஒட்டாம வந்துடுச்சு. ஒட்டாம வந்துருட்டு. இப்போ நான் ஒரு பவுல்ல இப்போ நான் ஒரு இட்லி குக்கர் வச்சிருக்கேன். அதுல தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் இட்லி தட்டு வச்சிருக்கேன். அதுல முதல்ல கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன். இப்ப இந்த சொப்புல இந்த மாவை போட போறேன். கொஞ்சம் சூடா இருக்கவே போடணும். ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால போட்டுட்டு இதை வச்சு பிரஸ் பண்ணணும். மாவு இதுல போட்டாச்சு. அது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் காமிக்கணும். இப்ப நான் இந்த இட்லி தட்டுல சேவையை பிழிய போறேன். இப்போ சேவை இதுல பிழிஞ்சாச்சு. இப்போ அடுப்புல தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நான் இட்லி தட்டுல இதை இதுல வைக்க போறேன். சேவையை இதுல வைக்க போறேன். ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். இது வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன். சேவை வெந்துடுத்து. இப்போ ஒரு பிளேட்ல மாத்த போறேன். இதை ஆறினதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ அடுத்தது நான் மோர் குழம்பு பண்ண போறேன். மோர் குழம்பு பண்றதுக்கு முதல்ல நான் கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியா மோரை ஆக்கிக்க வேண்டியதான். இந்த விஸ்கால கொஞ்சம் கட்டி இல்லாம மோர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் கேஸ் பத்த வைக்கிறேன். இதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் விடுறேன். இந்த மோர் குழம்புக்கு எண்ணெய் காயட்டும்.
எண்ணெய் வந்து காஞ்சி கொடுத்தோம். நான் வந்து இப்ப வந்து கடுகு, வெந்தயம், மிளகா வத்தல் அது 3 போடுறேன். அது கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு வந்து வெடிச்சுடுத்தோம். நான் வந்து இப்ப கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தையும் போடுறேன். கொஞ்சம் வதங்கட்டும். அது வெங்காயமும் வதங்கியாச்சு. நான் வந்து இப்ப இதுல எதுவுமே போடல. தானில வெண்டைக்காய், கத்திரிக்காய் எதுவுமே போடல. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மோரை விடுறேன். இது வந்து ரொம்ப கொதிக்க வேண்டாம். மேலாப்புறம் அப்படி பொங்கிட்டு வரும், அவ்வளவுதான் இதோட இது. கேஸை அணைச்சிட்டு நான் வந்து உப்பு போடுறேன். கொத்தமல்லி போடணும். பொங்கிட்டு வந்துடுத்தோம். இப்ப வந்து நான் வந்து இப்ப வந்து இத ஒரு பவுல் வந்து மாத்தறேன். இப்ப வந்து இதுல நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். லாஸ்ட்ல கொத்தமல்லி. மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஈஸியா 5 நிமிஷத்துல பண்ணிடலாம். சேவையும் ரெடி, மோர் குழம்பு ரெடி. இப்ப வந்து ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு காமிக்கிறேன் நான். சூடான சுவையான மோர் குழம்பு ரெடி, சேவையும் ரெடி. இதுல வந்து தேங்காய் சேவை பண்ணலாம், எலுமிச்சம்பழம் சேவை பண்ணலாம், புளியோதரை பண்ணலாம், தக்காளி சேவை பண்ணலாம், இது வெள்ளை சேவை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பாய்.